ஹே கைஸ், குட் மார்னிங். அண்டு நியூ இயரில் இன்றைக்கி வந்து செகண்ட் டே. இந்த வருஷத்தோட நம்ம ட்ராவலில் இது செகண்ட் டே. இங்கே பாருங்கள் இந்த பியூட்டியை எப்படி இருக்குன்னு. சும்மா கிறிஸ்டல் கிளியராக இருக்குல்ல பீச்சு. வேறு லெவலில் இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்கு நம்ம போவோம். கீழே இறங்கிட்டு சன்ரைஸ் அதை போய் பார்ப்போம். இந்த இடத்துல தான் நைட்டு வந்து பாட்டெலாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அது இந்த பிளேஸ் தான். இப்போ மார்னிங் வந்து டைம் வந்து 6 o'clock. நம்ம இப்போ வந்து பீச்சுக்கு போகிறோம். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எம்டியாக இருக்குது, யாருமே இல்லை. பீச்சுக்கு போகலாம். பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து சுற்றி பார்ப்போம். பீச்சுக்கு போகிற வழியாக பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது கைஸ் பீச்சு. நைட்டு பார்க்கும்போது எவ்வளோ க்ளீனாக எடுத்துடலாம். பட் இப்போ செம்ம க்ளீனாக தெரியுது பீச்சு. நைட்டு நிறைய பேர் இங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து மேலே ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த சைடு பார்த்திங்களா சன் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு. பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ மேலே இந்த பிளேஸ் தான் நான் வந்து காட்டியிருந்தேன். நைட்டு வந்து லைட்டிங்ஸ்லாம் இருந்து இந்த இடத்துலலாம் மேலே ஃபுல்லாக ஹோட்டல், இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஃபுல்லாக ஹோட்டல் தான். ஃபுல்லாகவே லைட்டிங்கு பக்கவாக இருந்துச்சு. க்ளீனாக இருக்குது ஃபுல்லாக. கைஸ், இங்கே வந்து மார்னிங்கே வந்து இந்த பீச்சை பார்த்து பீச்சுக்கு முன்னாடி சன்ரைஸ் ஆகும்போது ஃபுல்லாகவே வந்து தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மூச்சு பயிற்சி, யோகா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஃபாரினர்ஸு. நம்ம கூட இதெல்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம நாட்டில் இருந்த கல்ச்சர் தான் இந்த இதெல்லாம். ஸோ அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. சன்ரைஸ் ஆகிறது தான் கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது. மேலே பாருங்கள் எப்படி இருக்குது, ஃபுல்லாக ராக்ஸாக இருக்கா, நல்லா ஃபாரஸ்ட்டாக இருக்குது. சின்ன பசங்க நம்மளும் இந்த வேலை சின்ன வயசில் விளாண்டுருப்போம். என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் அந்த தான் விளாண்டுருப்பாங்க. இது வந்து உள்ளே போக அலௌடு இல்லைன்னு நினைக்கிறேன். இது வச்சுருக்குறாங்க, பட் ஆனால் உள்ளே போகிறதுக்கு வந்து அலௌடு இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. லைஃப் ஜாக்கெட் அணியாமல் மது போதையில் இருக்கும் பலத்தில் ஏறாதீர்கள். மேபி கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து லைட்டாக வீடியோ எடுப்போம். ஒரு வேளை போக முடியல அப்படின்னா நல்லா இருக்குது கைஸ். ஆனால் இந்த கலர் டோனுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீட் போட்டு வந்து வச்சுருக்குறாங்க மூடி. இங்கேயும் சின்ன ஒரு படகு இருக்குது. இது இந்த போட்டு பார்த்துருப்பீங்க, அதாவது மூவிஸில் அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க ஃபாரினர்ஸில். ஸோ 2 சைடு இருக்கும், சென்டரில் இருப்பாங்க. இது மேலே வந்து ஃபுல்லாக அந்த கிளாத் வந்து இது பண்ணி அந்த விண்டில் வந்து ப்ளே ஆவாங்க, மூவ் ஆகி போவாங்க. ஸோ அந்த போட்டு தான் இது. வேறு லெவலில் இருக்குல்ல இது. ஸோ இன்றைக்கி இது யாரும் ஓட்டினாங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம். முன்ன மாதிரிலாம் அந்த மரக்கட்டையில் உள்ள போட்லாம் இல்லைங்க பாருங்கள். இப்போலாம் நார்மலான இந்த மெத்தட்லேயே வந்து ஈஸியாக இருக்கக்கூடியது. இதில் தான் அவங்களே போய்ட்டு வராங்க.
ஏதாவது ஃபிஷ் ஏதாவது கொண்டு வந்தால் நம்ம அப்படியே லைட்டாக வீடியோ எடுப்போம். அதை பாருங்கள், இப்போ தான் கடற்குள்ளே வந்து வந்தாங்க. அவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஃபிஷ்ஷு எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை வேணால் பார்க்கலாம். அவங்க எடுக்க டைம் ஆகும் நினைக்கிறேன். ஃபிஷ்ஷு நண்டு எடுத்து போகிறதுக்காக பாருங்க. பாருங்க வச்சுருக்கேன். உடம்பு ஃபுல்லாக டேட்டு போட்டு பாருங்க. இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க, யோகா பண்ண கிளம்பியிருக்காங்க. ரூம்லேருந்து இப்போ தான் வந்திருக்காங்க போல். ஸோ இந்த வர்க்கலா பீச் வந்து மெயினான ரீசனே ஒரு ரீசன் தான். இந்த வர்க்கலா பீச்சில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திதி கொடுப்பாங்களாம். ஸோ அது வந்து நடக்கும். அதுக்காக தான் நிறைய பேர் வர்க்கலா பீச்சுக்கு வருவாங்க. அது போக இப்போ ஃபாரினர்ஸ்லாம் வர்றதுனால இது வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த பீச்சு. அவ்வளோதான். இப்போது நம்ம லைட்டாக முன்னாடி அதெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு போவோம். அது வந்து நம்ம வந்து வருஷம் முடியதை வந்து வச்சுக்கலாம். இதுக்காக தான் இந்த வர்க்கலா பீச் வந்து ஃபேமஸ் இதுக்காக தான் இந்த வர்க்கலா பீச் வந்து முன்னாடி இருந்தது. பட் இப்போ வந்து இது தனியாக இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸ் தனியாக இருக்குது. கைஸ், இந்த ஹோட்டல் பாருங்கள், ஃபுல்லாக மிரராக இருக்குது. பின்னாடி இருக்க அந்த சன்னோட இதுக்கு வந்து கோல்டு கலரில் ஃபுல்லாகவே மேகம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து நிறைய பேர் சாமி கும்பிட்டு அப்படியே வெளில வந்துட்டுருக்காங்க. இந்த திதி கொடுக்குறவங்களும் இந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வராங்க. இப்போ நம்ம எங்கேருந்து வந்தோம்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கா, அங்கேருந்து பார்த்துட்டு அப்புறம் இந்த சைடு பார்த்தோம் மெயின். ஸோ 2 பீச் இருக்குது, அதாவது 2 வழியாக வர வேண்டியது இருக்குது. ஒன்று இங்கே வரலாம், இல்லாட்டினா அந்த சைடு நைட்டு போனோம்னா ஸோ அந்த இடத்துக்கு வரலாம். அது வந்து டைரெக்டாக மேலே உள்ள இதுக்கு தான் வரும். இது வந்து கீழே அந்த திதி கொடுப்பாங்களா, ஸோ அந்த இடத்துக்கு வரும். பட் லொக்கேஷன் பாருங்கள், காலைல வேறு லெவலில் இருக்குது. இந்த சைடு பார்த்தா ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது, இந்த சைடு பார்த்தா ஃபுல்லாக அப்படியே கோல்டன் கலரில் இருக்குது. எப்போயுமே பீச்சில் நடக்கும்போது இந்த மண்ணில் நடக்கிறத விட இந்த மாதிரி இடத்துல நடந்தால் தான் கால் வலிக்காது, ஈஸியாகவும் நடக்கலாம் நம்ம. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சோலோ ட்ராவலில் வந்து சில ஃபோட்டோஸு இந்த மாதிரிலாம் எடுக்கிறது எனக்கு கஷ்டம் தான். அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செல்ஃபி மட்டும் வேறு லெவலில் இருக்குன்னா. ஸோ இந்த சைடு நான் எதுக்கு போகிறோம் அப்படின்னா, இந்த சைடு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தானே இருக்கும். ஸோ இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போயிட்டோம் அப்படின்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேயே குளிச்சுட்டு எல்லாமே இங்கேயே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போகலாம். ஸோ அதுக்காக தான் மார்னிங்கே இந்த சைடு அப்படியே லைட்டாக அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்கேன். பார்ப்போம் அந்த சைடு எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள், இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யோகா பண்ணிகிட்ருக்காங்க மார்னிங் வந்து.
அப்படியே போவோம். இங்கே வரைக்கும் அந்த ஆள் நிற்காங்களே, இங்கே வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும். அப்படியே ரன்னிங் வச்சுருக்கோங்க சின்ன பசங்க. அவங்களுக்கு தெரியுதா, அங்கே வந்து கிளம்பி வந்தாங்களே, அவங்க வந்து இங்கே உட்காந்து யோகா பண்ணிகிட்ருக்காங்க. ஃபாரினர்ஸ் ஃபுல்லாக மார்னிங் வந்து பீச்சில் வந்து யோகா பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் காட்டுற பாருங்க கைஸ். இதுக்கப்புறம் வந்து 18+ வீடியோவாக தான் வரும். ஸோ ஃபேமிலி அந்த மாதிரி லேடிஸ் யாரும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இதோட வீடியோ கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஒர்க்லாவோட அந்த எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கிறது வரும். ஸோ ஃபேமிலிஸ் அந்த மாதிரி யாரும் இருந்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க வந்து ஃபாரினர்ஸு, இவங்க வந்து மார்னிங் வந்து மூச்சு பயிற்சி யோகா அந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதான் இது. ஸோ பார்க்க வேறு லெவலில். எப்போவுமே நம்ம வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கும் போது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பிடிக்கல அப்படின்னா ஒதுங்கிடணும். ஸோ இல்லைன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா நல்லா உட்காந்து புக்ஸ் படிச்சுருக்காரு. ஒரு நல்ல பையன் நினைக்காது தான் புக் படிக்கிறாரு. ஒருத்தங்க யோகா பண்ணிகிட்ருக்காங்க, ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நல்லா இருக்குது இந்த சீனு. ஃபோட்டோ எடுப்போம். சரி அவங்கள்ட்ட கேட்டேன், எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க, எடுக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு லேடி யோகா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடும் யோகா பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி தான் இவங்களுமே சாமி கும்பிட்ற மாதிரி தான் யோகாசனம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு கால் மடக்கி கையெடுத்து கும்பிட்டு ஸோ அவங்க ஒரு சாங் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை வந்து அப்படியே வைப் மாதிரி ஒரு ஆறா மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ரவுண்டிங்லேயே இருந்தது. ஸோ அதை கேட்டுட்டு எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அங்கேயே உட்காந்துட்டேன். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அங்கேயே உட்காந்து நானும் அப்படி கேட்டுகிட்டே இருந்தேன். யோகா பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு செடி இருந்தது. என்னன்னு பார்த்தா இந்த செடி இருக்குல்ல, இதில் ஒரு ஃப்ரூட்ஸ் வருது பாருங்க. பைனாப்பிள் மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து அங்கே இருந்தோம். ஸோ அங்கே வந்து மார்னிங் போயிருந்தோம். மார்னிங் போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் யோகா செஞ்சுட்டாங்க கூட. அதுக்கப்புறம் அப்படியே வந்தாச்சு. ஸோ ஒரு சில வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒர்க்கெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு மினி கோவா அப்படின்னா அந்த ஃபீல் இருக்கணும்ல. ஸோ அதுக்காக தான். ஸோ இது வந்து 18+ வீடியோ தான். ஸோ குழந்தைங்க ஃபேமிலிஸ் யாரும் இருந்தாங்கன்னா வீடியோ பார்க்காதீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாய்ஸ்க்கு மட்டும்தான். அந்த ஒர்க்கெல்லாம் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ எதுவும் தப்பாக இருந்துச்சுனாலும் மன்னிச்சுக்கோங்க. துண்டு கட்டிட்டு வராங்க நம்ம ஊரில் மாதிரி. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ப்ரைவேட் ஏரியா, அதாவது ஃபாரினர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் தான் பார்த்தீங்க. இப்போ வந்து நம்ம ஆட்கள், அதாவது தமிழ்நாட்டு பீப்புள்ஸ் அண்டு இந்தியன் பீப்புள்ஸ், கேரளா பீப்புள்ஸ்லாம் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் குளிச்சுட்டு இருப்பாங்க. அது எல்லா வீடியோவில் வரும். ஸோ பாருங்கள். இப்போ டைம் வந்து 8:30 நினைக்கிறேன். 8:30 9 o'clock இருக்கும். வெயில் ஆனால் பட்டாய கிளப்புதுங்க. சரியான வெயில் அடிக்குது. இந்த பாருங்க,
இந்த சைட்லாம் நான் மார்னிங் வந்து காட்டும் போது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக செம்ம வெயில் அடிக்குது. பாருங்க காலையில் மீன் பார்த்தாங்க, இப்போ அதுக்கு அடுத்து வந்தாங்க. ஸோ அந்த இடம் பார்த்தோம்னா ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது போய் பார்ப்போம், டிக்கெட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ரீசனபிளாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணலாம், இல்லை அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அப்படியே ஃபோட்டோ வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். இங்கே பாருங்க ஆறு ஓடுது, தண்ணி வந்து கடலில் போய் சேர்ற மாதிரி. இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. அது வந்து அதில் வந்து ஸ்பீட் போட்லாம் இருக்குது, அந்த சைடு நிற்கிது அது. ஸோ ஸ்பீட் போட்டு போனாலும் போகலாம். இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ இங்கே வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே போகிறாங்க. அண்ணா டிக்கெட் எவ்வளோ? டிக்கெட் 120. 120. டிக்கெட் கவுண்டர் அங்கே இருக்குது. கேட்டிங்களா 120 ரூபாயா? சும்மா அப்படி நடந்து போயிட்டு வர்றதுக்கு. ஃபோட்டோ வீடியோக்காக போவாங்க, மற்றபடி எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள் ஜீப்லாம் இருக்குது. ஜீப் நம்ம இப்போ கல்லை கிராஸ் ஆகும்போது மூடி வச்சுருந்தாங்க. செம ஜீப்பாக இருக்குல்ல, இது வேணால் ட்ரை பண்ணலாங்க. ஆனால் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 200 கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணலாங்க. எனக்கு ஒரு 500 இருக்கும், பார்ப்போம். அதெல்லாம் இருக்குல்ல. இங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் ப்ரைஸ் லிஸ்ட்டு. ஃப்ளோட்டிங் ஏடிவி 200 ஸ்பீட் போட்டு 400 பனானா போட்டு இது 250 ரூபாங்க அந்த ஜீப்பில் போடுறதுக்கு. ஜீப்பு ஓட்டலாம் தான் தோணுது. 250 ரூபா நார்மல் ரேட்டு தான், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது. பட்டு ஓட்டவா வேண்டாமான்னு யோசனையாகவே இருக்குது, அவ்வளோதான். செமையாக இருக்கானா 250 ரூபா. நம்ம சும்மா கொஞ்ச நேரம் தூரத்துலாம் விட்டுருவோம், அதுதான் பார்க்குது. இல்லைனா கூட போகலாம். வெயில் பயங்கரமாக அடிக்கலாம் இருந்துச்சு. நான் போகலாங்க, எனக்கு போக மனசு வரல. டபுள் மைண்டடாக இருக்குது, அதனால தான் போகல. கொஞ்சம் தூரம் தானே போவாங்க, அங்கே வரைக்கும் இங்கே தான் வருவாங்க. 250 ரூபா கொடுக்குவா அப்படின்னு தோணுச்சு. அதுதான் வெயிலில் படுத்து சில் பண்ணுறாங்க. இங்கே ஒருத்தர் ஓட்டிட்டு வர்றாரு பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது சாகசம் பண்ணால் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு ரவுண்ட் அடிச்சிருக்காரு, இப்போ அவர் ஓட்ட போகிறாரு. டிராக்டர் ஓட்டுற மாதிரி தாங்க, என்ன ஹேண்ட்பேர் இருக்குது, அவ்வளோதான், ஸ்டேரிங் இல்லாமல். ஓகேங்க, முன்னாடி போகலாம். நாம் அங்கே இருந்தோம் நேற்று, அப்படியே இந்த சைடு வந்து இந்த லாஸ்ட்டு போய்ட்டு வந்தோம். நானும் போய் குளிச்சுட்டு ஷூட் பண்ண போகிறேங்க. ரைஸ் இப்போ வந்து உள்ளே குளிக்க போகிறேன். ஆல்ரெடி ஒரு முங்கிட்டு வந்துட்டேன், அகைன் குளிக்க போகிறேன்.
மொபைல் எடுக்க வேண்டாம் தான் இருந்தேன். பட் அலை வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் வந்தது. சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு எடுக்க போகிறேன். தண்ணி பயங்கரமாக அடிக்குது. இங்கே ஒருத்தர் வராது. நல்லா அடிக்குது. கொடுத்துட்டு ட்ரெஸ் மாட்டாச்சுங்க. தான் கண்ணை போட்டு கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி. நம்ம வந்து இப்போ வந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. அதனால தான் இப்படியே போய் பேசிட்டுருக்கேன். பேச தெரியும் உங்களுக்கு. செம்ம வெயில் அடிக்குதுங்க. ஸோ ஜம்முன்னு குளிச்சாச்சு. குளிச்சுட்டு அடுத்த பிளேஸ் வந்தாச்சு. நான் காலையில் காட்டின இடம் இந்த இடம் தான். நைட்டு வந்து நம்ம மேலே இங்கே தான் ஷாப்லாம் இருந்துன்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். ஸோ அந்த சைடு இருக்குல்ல, இங்கே வந்து அந்த பொதுமக்கள் எல்லாம் குளிக்கக்கூடிய இடம். அதுக்கு அடுத்து பின்னாடி அந்த சைடு போனால் தான் ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சைடும் வந்தால் இங்கே வந்து ஃபாரினர்ஸ் இருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வருவீங்க, வர்க்கலா போகணுன்னு வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து வரலாம். வந்தீங்க அப்படின்னா நல்லா ஓகே ஓகே. ஸோ ஃபைனலாக ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. பார்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மேலே போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே படி போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து நிறைய இடத்துல இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும். அந்த சைடு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் அந்த சைடு ஒன்று இருக்குது. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கும். நம்ம இந்த வழியாக போயிட்டு மேலே ஃபுல்லாக கடையெல்லாம் ஒன்ஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். வாட்டர் பாஸு நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். பட் நல்லா இருந்துச்சு. ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் இருந்தது. படியை பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு. எப்போ ட்ரிப்பு போனாலும் இந்த மலை ஏறுற மாதிரி நம்மளுக்கு வந்து எப்படியாவது அமைஞ்சிருது. நேற்று நைட்டு ஃபுல்லாகவே ஒவ்வொரு ஹோட்டல்லே வந்து சாங்ஸ்லாம் வந்து பாடி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது எவ்ரி நைட் நடக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்கள் அந்த வியூவை. அவ்வளோதாங்க, ஒர்க்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ மேலே வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. ஏன்னா நைட்டு வந்து 12 o'clock 1 o'clock வரைக்கும் ஷாப் ஓப்பன் பண்ணதுனால டே டைமில் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர்நூன் அந்த டைம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ட்ரெஸ் கடைலாம் இருக்குண்ணா. நம்ம ஏதாவது ஒரு இது வாங்கிட்டு போகணும் இங்கே ஞாபகார்த்தமாக. எல்லாம் லேடிஸ் தாங்க நிறைய இருக்காண்ணா. பசங்களுக்கு கூட கம்மியாக தான் இருக்குது. இது வந்து ஸ்பாங்க, ஆயுர்வேதிக் ஸ்பா இருக்குது. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டல்லாம் நைட் டைம்ஸ் பார்க்கும்போது அந்த லைட் ஆம்பியன்ஸோட பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே ஹோட்டல் இருக்குது. இந்த பீச்சை பார்த்துட்டு அப்படியே அந்த ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. நம்ம எதாவது சாப்பிட்லாம், சாண்ட்விச் எதாவது சாப்பிட்லாம். பட் சாண்ட்விச்லாம் சாப்பிட்டோன்னா அவங்களுக்குலாம் 2 hours பசிக்க ஆரம்பிச்சிடும். பார்க்கலாம். இங்கே பாரு
யோகா டைம் மார்னிங் வந்து 7:30, ஈவினிங் வந்து 5 o'clock. யோகாவும் இது பண்ணுறாங்க. இந்த சைடு ஹோட்டல் இருக்குது. அப்போ அந்த சைடு தான் ஹோட்டல் வந்து கம்மியாக இருந்துச்சு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஹோட்டல் பாருங்கள், வீடு மாதிரி செட்டப்பில் இருக்குது. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸுலாம் நிறைய ஆன்டிக் பீஸ்லாம் நிறைய இருக்குங்க. சின்ன சின்னதாக நான் ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து வாங்கவும் சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சு. Baby, you give me ice and fire. You're giving me wind and rain. You're some kind of butterfly. இது வாங்கலாம்னு நினச்சேன். இது வாங்கலான்னு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து யாருமே இல்லை ஷாப்பில். வெளியில் எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். வேறு கடை பார்க்க வேண்டியதான். இதாக வாங்க நினைக்கும் போது தான் வாங்க முடியாமல் போயிடுது. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு தான் இருக்குது இந்த சைடு. இங்கே தான் நைட்டு வந்து ஃபுல்லாக எல்லோ கலர் லைட் தெரிஞ்சதெல்லாம் அது இந்த இடம் தான். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாப்பே இந்த ஷாப் தான் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், கிளம்ப வேண்டியதான். நாங்கள் எதுவுமே சாப்பிட்ல பெருசாக. எனக்கு ஃபுட்டு எதுவும் செட் ஆகலை பார்த்தேன். அதான் நம்ம வெளியில் வந்து ஏதாவது ரைஸ் எதாவது சாப்பிட்ணும். ஏன்னா இப்போ டைம் வந்து 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ ரைஸ் எதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா ட்ராவல் பண்ண கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா யாருமே என்னோடய வீடியோ பெருசாக பார்க்குறதில்ல. நானும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா தான் ட்ரை பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவும் நிறைகள் குறைகள் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். அண்டு வந்து அடுத்த வந்து வீடியோ வந்து கண்டினியூ ஆகும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.